அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி முதல் வயது வித்தியாசம் இல்லாமல் நடக்க போகும் அதிசயம் 120 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கும் வாய்ப்பு. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்வது கன்னிராசினியர்களுக்கு மேலும் மேலும் நன்மை ஏற்படுத்தும். அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு குரு பகவானுடைய இந்த அதிசார உச்ச பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் சஞ்சரித்த குரு பகவான் தற்போது கடகராசிக்கு கன்னிராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கடகராசியில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். சிம்மத்தில் கேதுவும், கன்னிராசியில் சுக்கிரன் நீச்சம் பெற்றும், துலாம் ராசியில் சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்து ஒரே ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி பகவான், ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு குரு பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தன குடும்பஸ்தானத்தில் செவ்வாயோடு இணைந்து தன லாபத்தை அதிகப்படுத்துவ விதத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. இதன் காரணமாக பொருளாதாரத்தில் ஓரளவு திருப்தி கிடைக்க இருக்கு. இவ்வளவு நாட்களாக ஏதோ செல்கிறோம், வேலைக்கு செல்கிறோம், வருகிறோம் என்ற நிலை மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் புதிதாக தொழில் தொடங்க வேண்டும், வியாபாரம் ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளையும் இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே முக்கியஸ்தர்களுடைய உதவியும் நண்பர்களின் உதவியும் கிடைக்குங்க. இதனால் நீங்கள் துணிந்து ஒரு காரியத்தை மேற்கொண்டு வெற்றி காண இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்கள் வீடு வாங்குவது, மனை வாங்குவது முதலிய முயற்சிகள்ல வெற்றி பெற இருக்குதுங்க. காரணம் செவ்வாயும் புதனோடு இணைந்திருக்கிறாங்க. ராசியில் உள்ள சுக்கிரன் பொருளாதார ஏற்றம் தருவாருங்க. அது மட்டும் இல்லாம தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகளின் காரணமாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. ராசியில் உள்ள சுக்கிரன் பொருளாதார ஏற்றம் தருவாருங்க. ஆடை ஆபரணங்களை வாங்குவதில் பணம் செலவழிப்பீங்க. அது மட்டும் இல்லாம குரு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு வருவதால் எண்ணங்களை செயல்படுத்தி வெற்றியை தருவார். 6ஆம் இடத்து ராகு அதை உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் அதிகரிக்குங்க. ராசியில் சூரியன் இருப்பதால் உணவு கட்டுப்பாடு தேவை என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. இரவில் அதிக நேரம் கண் விழுத்து படிக்க வேண்டாங்க. அது மட்டும் இல்லாம தூக்கத்தில் குறைபாடுகள் ஏற்படலாம். கற்பனையான கவலைகள் தூக்கத்தை கெடுக்கலாங்க. சிலருக்கு இடமாற்றம் போன்ற நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட சற்று பொறுமையாக நிதானமாக சிந்தித்து முடிவெடுப்பது அவசியங்க. தடாலடியாக எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்ள வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. தருணங்களை பொறுத்தவரை பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் உச்சம் பெறுவது என்பது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். என்றாலும் கேந்திரபத்திய தோஷம் பெற்றிருப்பதால் குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்குங்க. கருத்து வேறுபாடுகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கேந்திரபத்திய தோஷம் பெற்றுள்ளதால் குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கும். கருத்து வேறுபாடுகள் உருவாகி மனக்கலக்கம் ஏற்படுங்க. பெற்றோர் வழியில், வாழ்க்கை துணையில், உத்தியோகம் சம்பந்தப்பட்ட கவலை அதிகரிக்க இருக்கு. என்ன இருந்தாலும் குருவினுடைய பார்வைக்கு பலம் அதிகம் என்பதால் ஒரு சில காரியங்கள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையுங்க. விலகி சென்றவர்கள்
விலகி சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து இணைவாங்க. வியாபாரத்தில் இருந்து குறுக்கீடுகள் அகல இருக்குது. பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கும் முயற்சி கை கூட இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்க இருக்குதுங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் புதன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. வருமானம் ஒருபுறம் வந்தாலும் விரயங்கள் மறுபுறம் ஏற்பட இருக்கு. பயணங்கள் அதிகரிக்குங்க. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற எண்ணம் பூர்த்தியாகுங்க. அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அவை கைகூடலாம். 10ல் குரு இருப்பதால் பதவி மாற்றம் இடம் மாற்றம் வருவதற்கான அறிகுறிகள் தென்படக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம இந்த குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ஜென்ம ராசியில் சுக்கிரன் நீச்சம் பெறுகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க. குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இதுவரை உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டியவர்கள் விலக இருக்காங்க. முக்கிய புள்ளிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம். அதே போல பெண்வழி பிரச்சனை மீண்டும் தலை தூக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. வியாபாரத்தில் குறுக்கீடுகளும் ஜான் ஏறினால் மூலம் சறுக்கும் சூழலும் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால பொறுமையாகவும் நிதானமாகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தன குடும்பஸ்தானத்தில் புதன் சஞ்சரிக்கிறாருங்க. இதன் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் புதன் பகவான். அப்படிப்பட்ட புதன் பகவான் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அவர் தனஸ்தானத்திற்கு வரும்போது பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படுங்க. புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து கொடுப்பாங்க. வீடு வாங்குவதோ வீடு கட்டுவதோ போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்ற சிந்தனை அதிகரிக்குங்க. மாமன் மைந்தனர் வழியில் மகிழ்ச்சிக்குரிய தகவல்கள் வந்து சேர இருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வேலையிலிருந்து விடுபட்டு சுயமாக ஏதேனும் செய்யலாமா என்று சிந்திக்க இருக்கீங்க. அந்த முயற்சியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. கன்னிராசினியர்களுக்கு குரு பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல சனி பகவான் வக்ரகதியில் கும்பராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. இக்காலகட்டம் முழுவதும் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 5, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. 6க்கு அதிபதி வக்ரம் பெறுவது நன்மைதான் என்றாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் சனி அதிபதியாக விளங்குவதால் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குங்க. சொத்துக்களால் பகை உருவாக இருக்கு. பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. அவர்களின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள்ல தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்பட இருக்கு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு மாற்றினத்தவர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு திருப்தி தருங்க. கலைஞர்களுக்கு நட்பால் நன்மை உண்டு. மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அதிகரிக்க இருக்குதுங்க. பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேற இருக்கு. இல்லத்தில் மங்கள ஓசை கேட்க வழிபிறக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இத்தருணங்கள்ல நீங்கள் என்ன மாதிரியா முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களுக்கு குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுங்க. கண்ணன் ராதை வழிபாடு கவலை நீக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது.